Welcome to Urban Connect. This is Neena Niharika. Urban Connectல நம்ம ரியல் எஸ்டேட் பற்றின விஷயங்கள் அண்ட் ரியல் எஸ்டேட் லெஜெண்ட்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் டுடே வி ஹாவ் அ லெஜெண்ட் ஹியர். 25 இயர்ஸ்க்கு மேலே ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்காங்க அண்ட் ரியல்டராக ஸ்டார்ட் பண்ணி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் உள்ள மிஸ்டர் சண்முக சுந்தரம் அவர்கள் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ உங்களை பற்றி எங்களுக்கு நிறையா தெரியும். ஸோ பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய ரியல் எஸ்டேட் ஜேர்னி அண்ட் உங்களை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன். ஆக்சுவலி நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை தான். மதுரையில் வந்து படித்தது எல்லாமே அங்கே தான். அதுக்கப்புறம் 2000 சென்னைக்கு வந்தேன். சென்னை வந்ததுலேருந்தே ஃபுல்லாகவே நான் ரியல் எஸ்டேட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த ஃபீல்டில் தான் நான் என்னோட இது இருக்கேன். அப்பா வந்து ஒரு ஸ்தபதி, சிற்பி, கோயில்களை வந்து சிலை செய்கிறவர். ஸோ அதோடைய தாக்கமாக எனக்கு என்னன்னு தெரியல, நான் வந்ததுலேருந்து இந்த ஃபீல்டில் தான் எனக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவர் ஒரு 25 இயர்ஸில் ஒரு 150 கோயில்கள் மேலே பண்ணியிருக்கார். ஸோ நான் அது இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எங்கள் அப்பாவோடைய இன்ட்ரெஸ்ட் இவங்க வேறு ஃபீல்டு போகணும், வேறு இது பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது நான் கன்ஸ்ட்ரக்ஷன் செலக்ட் பண்ணி இந்த ரியல் எஸ்டேட்டை செலக்ட் பண்ணி இதில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு லாஸ்ட் 25 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஸோ நான் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் ஃபீல்டில் ஒரு 4-5 இயர்ஸாக இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ரியல் எஸ்டேட் பிளாட், ஏன்னா நம்ம ரியல் எஸ்டேட் சொல்கிறது எல்லாமே சேர்ந்தது தான். ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பில்டர், கன்ஸ்ட்ரக்டர், அப்புறம் இதெல்லாம் சேர்ந்தது தான் ரியல் எஸ்டேட். ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த ஒரு செக்மெண்ட்டை நான் என்ன பண்ணேன்னா, லேஅவுட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், பிளாட்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதில் நான் ஃபுல்லாக பண்ணி இப்போ அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே எல்லாமே இன்டீரியர்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து பங்களாஸ், வில்லாஸ், லேஅவுட்ஸ் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ சிற்பக்கலையிலேருந்து அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் அப்படி இப்படி பார்த்தா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் எடுத்திருக்கிற ஃபீல்டுக்கும் அப்பா இருந்த ஃபீல்டுக்கும் ஒரு சிற்பம், ஒரு கல், அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோம். ஸோ இஸ் இட்? கண்டிப்பாக அதுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ சிற்பக்கலையே பார்த்திங்கனாலே உங்களுக்கு நம் மனிதனுடைய பாகங்கள் வைத்து தான் கோயில்கள் அமைக்கிறாங்க. ஸோ அதோட பேஸ் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன். வீடுகளும் பார்த்திங்கனாலே இப்போ ஜன்னல்கள் இருக்கிறது நம்ம 2 கண், நுழைவாயில் நம்ம சுவாசிக்கிற மூச்சு. ஸோ இந்த மாதிரி கோயில்களுக்கும் வீடுகளுக்கும் ரொம்ப ரொம்ப கனெக்டிவிட்டி இருக்குது. எனக்கும் அதனால தான் நான் இதில் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் வந்தது காரணமும் ஸோ அது பேஸ் பண்ணி தான். ஒரு உயிர் கொடுத்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி ஒவ்வொருத்தவங்களுடைய வீடும் அவங்களுடைய மூச்சுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணும். ஏன்னா வீட்டுக்குள்ளார போகும்போது அது ஒரு நிம்மதி, அது ஒரு லைவ்லியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். ஸோ நீங்கள் சொல்கிறது ரொம்ப கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது ரியல் எஸ்டேட் துறையில் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபீல்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, இந்த ஜேர்னி ஓவராலாக எப்படி இருக்குது? ஆக்சுவலி பார்த்திங்கனாலே இப்போ நம்ம நகரம் கட்டமைக்கப்படுகிறது, எப்படி அமைக்கப்படுகிறதுனா 2 விஷயமாக இருக்கும். ஒன்று வணிக ஸ்தலங்கள் எங்கே இருக்கோ அதை சுற்றி இருக்கிற ஏரியாக்கள் நகரமாக இருக்கும். இல்லைனா வழிபாட்டு தலங்கள் எது இருக்கோ அதை சுற்றி இருக்கிற ஏரியா தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா, சென்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சென்னை ஃபஸ்ட்டு பாரிஸ் கார்னர், அதுதான் சிட்டி. பாரிஸ் கார்னர், அதை சுற்றி இருக்கிற நாட்டு மெட்ராஸ் தான் உங்களுக்கு சிட்டியாக இருந்தது. அப்புறம் சென்னையில் இருக்கிற மயிலாப்பூர், இந்த மயிலாப்பூர் கோயிலை சுற்றி இருக்கிற ஏரியா தான் சென்னை. ஸோ இப்போ இருக்கிற ஏரியா சென்னை கிடையாது. இது என்ன ஆகுதுன்னா, நாளடைவில் 1970 தான் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஒரு வாரியம் அமைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஏரியாஸ் எல்லாம் டெவலப் ஆகுது. அப்படி டெவலப் ஆனது தான் அண்ணா நகர், கேகே நகர், அடையார். இது சென்னை மட்டும் கிடையாது, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம் எல்லா இடத்துலையும். இன்றைக்கி திருச்சியிலையும் கேகே நகர் இருக்குது, அண்ணா நகர் இருக்குது, மதுரையிலையும் அண்ணா நகர் இருக்குது, கேகே நகர் இருக்குது. 1970க்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்பராக உங்களுக்கு 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடெலாம் போட்டு பக்காவாக உங்களுக்கு பிளாட்ஸ் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் அதில் பார்க்கு, கமர்ஷியல் ஏரியா இதெல்லாம் டெவலப் பண்ணாங்க. இதிலிருந்து தான் இப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. நீங்கள் இன்னொன்று பார்த்திங்கன்னா, மக்கள் தொகையை வச்சு தான் நம்மளுக்கு ரியல் எஸ்டேட் டெவலப் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1980 எடுத்திங்கன்னா நம்மளுடைய சென்னை மக்கள் தொகை எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 4 கோடி பேர் இருந்தாங்க, 4.2 இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 20 வருஷம் எடுத்திங்கன்னா 2000 பார்த்திங்கன்னா அது 6.5 கோடி ஆச்சு. இப்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா 2025 எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.4 crores இருக்காங்க. ஸோ எவ்ரி 20 இயர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 கோடி பேர், ஒரு 1.5 கோடியிலேருந்து 2 கோடி பேர் மக்கள் தொகை சென்னையில் மட்டும் சொல்கிறேன் அப்படியே போயிட்டே இருக்காங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது அதோட தேவைகள், நிலத்தின் பயன்பாடு அதிகமாகிட்டே இருக்குது. நான் 2000 இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது சென்னையில் நாங்கள் பண்ணது வியாசர்பாடி, பெரம்பூர், திருவான்மியூர் இந்த ஏரியாலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸை கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க.
வியாசர்பாடியில் பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 450 ரூபா. இன்றைக்கி 450 ரூபா வந்து எங்கேயுமே கிடையாது. பெரம்பூரில் 720 பெர் ஸ்கொயர் ஃபீட். அப்படி தான் 2001 2000 இருந்துச்சு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா திருவான்மியூரில் 1100 ரூபா சேல்ஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி அதே இடத்துல 820 ரூபா பண்ண பெரம்பூர் இன்றைக்கி என்ன ரேட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். நியர்லி பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 8000 10,000 போயிட்டுருக்கு. வியாசர்பாடி 7000 8000 போயிட்டுருக்கு. திருவான்மியூர் சொல்லவே வேணாம், ஈசிஆர் ரோடு பயங்கர டெவலப்மெண்ட். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் நம்ம ரியல் எஸ்டேட் டெவலப் ஆகிட்டே வருது. ஸோ இதுதான் வந்து கடந்த 20 வருடங்களாக இருந்த ரியல் எஸ்டேட்டோட வளர்ச்சி. இப்போது அதே மாதிரி அந்த இதில் போயிட்டுருக்கு. இன்னும் அடுத்த 20 வருஷம் எப்படி இருக்கணும்னு நான் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த பிளாட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் வந்தது. ஸோ எப்படி இந்த ட்ரான்சிஷன், ஏன்னா நிறைய பேர் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த ட்ரான்சிஷன் நடந்தது? பிளாட் சேல்ஸ் ஒரு அந்த பிளாட்டுங்கிற ஒரு விஷயத்துலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு விஷயம், எப்படி இந்த ட்ரான்சிஷன் நடந்தது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போது ரியல் எஸ்டேட் அப்படின்றது ஜென்ரல் திங்ஸ், அதுலேருந்து தான் நம்மளுக்கு எல்லாமே பிரியுது. இப்போ நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லி ஒரு உங்களுக்கு சப்ஜெக்டே இருக்குது, அதுக்கு கோச்சிங்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரியல் எஸ்டேட் தான் மெயின், அது கீழே வர்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம இந்தியாவோ சென்னை மாதிரி பெருநகரங்கள் எப்படின்னா ரியல் எஸ்டேட்னா பிளாட் விற்கிறவங்க, பில்டிங் கட்டி விற்கிறவங்கன்னா பில்டர், அதுக்கப்புறம் கான்ட்ராக்டர்ஸ், இந்த மாதிரி இன்டீரியர்ஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இருக்குது பிரிச்சுட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒன்று தான். ஸோ ரியல் எஸ்டேட்னால இது கீழே என்ன வந்தாலும், இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பில்டிங், இப்போ ரோடெலாம் சிட்டியில் டெவலப் ஆயிடுச்சு, ஹைட் ஆயிடுச்சு. பில்டிங் எல்லாம் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டின பில்டிங் எல்லாமே கீழே போயிடுச்சு. ஸோ அது அந்த பில்டிங்லாம் அப்டேட் பண்ணுறோம், அதுவும் ரியல் எஸ்டேட்டில் ஒரு விஷயம் தான். ஸோ அதுதான் அந்த மாதிரி தான் நானும் ஒவ்வொரு விஷயமா பண்ணிகிட்டே வந்தேமே தவிர இதுக்கு வந்து பில்டருக்கும் ரியலேட்டருக்கும் எந்த தனித்தனி அப்படிலாம் கிடையாது. ரெண்டுமே ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான், ஒரு குடும்பம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த பிளாட், இந்த அப்பார்ட்மெண்ட், இந்த வில்லாஸ், இதை அக்யூர் பண்ணுறதுக்கும், அதாவது இதை வாங்குறதுக்கும், இல்லை அதில் இருக்கிற டிஃப்ரென்சஸ், நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் சொல்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஓவரால் அதுக்கு இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வில்லாவை பண்ணுறோம் இல்லை பிளாட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். நம்ம எந்த மாதிரி ப்ரைஸை, ரைட் டு ப்ரைஸ் எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அப்புறம் வந்து லொக்கேஷன் எப்படி செலக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி கஸ்டமர்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம், இதை பொறுத்து தான் நம்ம மாறுது. ஏன்னா எந்த ஒரு கிளைண்ட்டும் வந்துமே ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன்ஸ் பார்ப்பாங்க, அடுத்து ப்ரைஸ் பார்ப்பாங்க, என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. இந்த 3 விஷயத்தை வச்சு தான் வந்து உங்களுக்கு ரியல் எஸ்டேட் வந்து மெயினாக நடந்துகிட்ருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதே தான். ஸோ நான் ப்ரைஸ் வந்து மெயினாக பார்ப்பேன். இப்போ நம்ம வந்து இப்போ டெவலப் ஆகிடுச்சு அந்த இடத்துல ஒரு பிளாட் போட்டால் பண்ண முடியுமா, இல்லை டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியாவில் போட்டால் இருக்குமா அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து என்னுடைய பிளாட்ஸ், வில்லாஸ் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து இந்த ஃபார்ம் ஹவுசஸ், இந்த கமர்ஷியல் ஸ்பேசஸ், இது எல்லாமும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த அப்பார்ட்மெண்ட் வில்லாஸ் தாண்டி இந்த ஃபார்ம் ஹவுஸ், கமர்ஷியல் ஸ்பேசஸ்க்குலாம் என்ன டிஃப்ரென்ஸ், இல்லை அதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்னென்ன விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் காட்டிலும் ஃபார்ம் லேண்ட்ஸ் தான் அதிகமாகும். ஃபார்ம் லேண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிளாட்டு, ரெசிடென்ஷியல் பிளாட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வில்லாஸ், டியூப்ளெக்ஸ் பங்களா, அப்புறம் பங்களாஸு, இந்த மாதிரிலாம் கமர்ஷியல் பிளாட்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்து ஃபார்ம் ஹவுஸ் சொல்கிறது வந்து நம்ம வந்து ஈசிஆர்ஸில் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஹில்ஸ் ஏரியா தான் அதிகமாக இருக்கும். ஆனால் சென்னை இந்த மாதிரி பெருநகரங்களில் வந்து ஃபார்ம் லேண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அது எப்படி வரும் அப்படின்னா இன்றைக்கி மினிமம் வந்து 22 சென்ட் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு ஏக்கர் ஒரு கஸ்டமருக்கு நாங்கள் கொடுக்குறதுக்கு பதில் அந்த பிளாட்டை வந்து 4ஆக டிவைட் பண்ணுவோம். ஸோ ஒரு சென்னை மாதிரி இருக்கிற ஏரியாவில் வந்து ஒரு கிரவுண்ட் எடுத்திங்கன்னா மினிமம் 50 லட்ச ரூபா அப்படி வாங்க முடியாது. அப்புறம் அவுட்டில் போயிட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் 50 லட்சம், 1 கோடி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4ஆக டிவைட் பண்ணும்போது 22 சென்ட்னு சொல்கிறது உங்களுக்கு 4 கிரவுண்டு கிட்ட வரும். அப்போ 4 கிரவுண்டு வரும்போது ஒரு 20-25 லேக்ஸ் அது அஃபோர்டபுளாக இருக்கும் அவங்க வாங்குறதுக்கு. ஸோ நாளைக்கு ஃபியூச்சர்லேயும் அந்த ஒரு பிளாட்டோட ரேட் ஏறும்போது 4 பிளாட் அவங்க கையில் இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு அப்ரிஷியேஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து பிளாட்டை ஸ்ரீபெரும்புதூரில் நிறையா பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து செங்கல்பட்டு ஏரியாவில் நிறையா பண்ணியிருக்கோம், ஈசிஆர் மகாபலிபுரம் தாண்டி நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் ஃபார்ம் பிளாட்ஸ் வந்து அதிகமாக போகும். அதுக்கப்புறம் வந்து பிளாட்ஸ், ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ், இதுக்கப்புறம் இப்போ வந்து தான் உங்களுக்கு வந்து ரேராக இந்த மாதிரி அப்ரூவ்டு பிளாட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியும், அந்த மாதிரி வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி அன்அப்ரூவ்ட் பிளாட்ஸ், நீங்கள் அரக்கோணம் சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அன்அப்ரூவ்ட் பிளாட் போட்டு நம்ம வந்து ஜஸ்ட் அப்படியே 20 ஃபீட்டோ 24 ஃபீட்டோ போட்டு அப்படியே லேஅவுட்டை கன்வெர்ட் பண்ணி அப்படியே அன்அப்ரூவ்ட் பிளாட்டாக நம்ம நிறையா பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வில்லாஸ் எடுத்துட்டிங்கன்னா இப்போது சென்னை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ளாட் சிஸ்டம் தான் போயிட்டுருக்கு. இது வந்து உங்களுக்கு இன்றைக்கி 50 லட்ச ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபாய் இருக்குது. ஸோ மிடில் இன்கம், லோயர் மிடில் இன்கம் குரூப்ஸ்க்கெலாம் அஃபோர்டபுளாக இருக்காது. அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, சென்னை தாண்டி வெளியே போகிறாங்க. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ளாட்ஸ் வாங்குற காட்டிலும் இண்டிபெண்டன்ஸ் வில்லா வாங்குறதுக்கு அவங்களுக்கு முடியும். ஏன்னா ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு சிட்டியில் ஒரு
ஃப்ளாட்டு வாங்க முடியாதுங்கவங்க ஒரு அரை கிரவுண்டோ ஒரு கால் கிரவுண்டோ வாங்கி ஒரு வில்லா மாதிரி கட்டி அவங்க போகலாம். ஸோ இந்த இது வந்து எப்போவுமே தேவை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதோட மார்க்கெட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வில்லாஸ்க்குள்ள மார்க்கெட் இருந்துகிட்டே இருக்கும். அதோட பவுண்ட்ரி தான் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாம்பரம், பெருங்களத்தூர், ஈஸ்ட் தாம்பரம், போரூர் இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், குன்றத்தூர், அம்பத்தூர், திருமுல்லைவாயில், ஆவடி, பட்டாபிராமம் இந்த மாதிரி ஏரியாவாக போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்குள்ள மக்களுக்குள்ள மார்க்கெட்டிங்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அவுட்டர் போக போக அஃபோர்டபுள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன், நான் ஒரு வீடாக வாங்குறேன், அப்பார்ட்மெண்ட்டாக வாங்குறேங்கிறத தாண்டி எனக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, என் பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி, அது சின்ன ஒரு நிலமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இப்போதைக்கு நான் அதை சேல் பண்ணுறதோ இல்லை அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதோ எந்த பிளான்ஸும் கிடையாது. இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஒரு 20 இயர்ஸ்க்கு நான் இதை அப்படியே வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு இன்வெஸ்டருக்கு என்னென்ன டிப்ஸ் கொடுக்கலாம், இல்லை அவங்க வாங்குறதுக்கு என்னென்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், இல்லை என்ன மாதிரி உங்களோட சஜஷன்ஸ் என்னென்ன? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிளாட் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அவங்க பிளாட் வாங்குவாங்க. அது பிளாட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபார்ம் லேண்டாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், அந்த லேண்டோடைய டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக பார்க்கணும். லேண்டோட டாக்குமெண்ட்ஸ் வந்து அது ப்ராப்பராக வந்து சேல் டீட் இருக்கா, அதுக்கு பட்டா மாற்றிட்டாங்களா, அப்புறம் வந்து பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கா, இதெல்லாம் ஃபஸ்ட் செக் பண்ணணும். இது செக் பண்ணால் மட்டும் பத்தாது. அதுக்கப்புறம் வந்து சர்வேயில் போயிட்டு சர்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து சர்வேரை கூட்டு வந்து பவுண்ட்ரிஸ் அளக்கணும். இதோட மெயினாக என்னென்னா, இப்போ இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, என் லேண்ட் அங்கே இருக்குது, நீங்கள் போய் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி கூகுள் மேப் அனுப்பிச்சி விட்றாங்க. அது பண்ணவே கூடாது. பையர் வந்து செல்லரை வர வச்சு அவங்க இதுதான் அவங்க இடம், இதுதான் என் பவுண்ட்ரி அப்படின்னு காமிக்கணும். அதுக்கப்புறம் இவங்க 2வது தடவை 3வது தடவை போய் இவங்க அந்த இடத்த பார்க்கணும். பார்த்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி சர்வேரை கூட்டு வந்து மெஷர் பண்ணி பவுண்ட்ரிஸ் போடணும். இதெல்லாம் பண்ணி அவங்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ண உடனே அவங்க பேரில் டாக்குமெண்ட்ஸ் பட்டா மாற்றணும். ஏன்னா பட்டா இன்றைக்கி நிறைய பேர் லேண்டை வாங்கி பத்திரமா டாக்குமெண்ட்ஸை பீரோவில் வச்சுறாங்க தவிர பட்டா மாற்றுறது இல்லை. இன்றைக்கி பட்டா மாறாமல், அவங்க ஓனர்ஷிப் பட்டா மாறாமல், ரெவன்யூ ரெக்கார்ட்ஸில் மாறாமல் இன்றைக்கி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ரீசேல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க பேரில் பட்டா, ரெவன்யூ ரெக்கார்டில் அவங்க பட்டா அவங்க பேரில் மாறி இருக்கணும். ஸோ அதெல்லாம் மாற்றி அவங்க க்ளீனாக டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே பிளாட்டை வாங்குறாங்க, அவங்க பேரில் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சா தூக்கி வச்சுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு சேல்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்காது, பட்டா இருக்காது. கரண்ட் ஓனர் பேரில் பட்டா இருந்தால் கூட ப்ரீவியஸ் ஓனர் பேரில் பட்டா இருக்காது, சிட்டாடங்கள் இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வந்து அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தேடி பிடிச்சி அதை விற்க முடியாமல் சூழ்நிலையில் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து அவங்க வந்து கிளியராக டாக்குமெண்ட்ஸ் சைடு கிளியராக வச்சுக்கணும். அதே மாதிரி ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் மாற்றி வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பவுண்ட்ரிஸ், நம்ம இடம் வாங்குறது மட்டும் பத்தாது, அந்த இடத்த பாதுகாப்பாக நம்ம பவுண்ட்ரிஸ் மார்க் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் காம்பவுண்ட் வால் பண்ணி வைக்கலாம், இல்லை ஃபென்சிங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அதில் வந்து இருக்க சவால்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் நீங்கள் சொன்னது. ஏன்னா நிறைய பேர் வந்து லேண்ட் வாங்கிட்டோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த பேப்பர் சைன் பண்ணோன்னே எடுத்து கபர்டில் வச்சுருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதோடைய ஃப்யூச்சரில் போய் பார்க்குறதுக்கோ, இல்லை அதை ஃப்யூச்சர் ப்ரொசீடிங்ஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை அதை சேல் பண்ணுறதுக்கான ரீசனுக்கு தான் அந்த டாக்குமெண்ட்டே எடுத்து பார்ப்பாங்க. பட் இதுக்கு நடுவில் இந்த பட்டா விஷயங்கள் மாற்றணும், இதை கரண்ட்டில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரையாரிட்டியாகவே இல்லாமல் போயிடுது. ஸோ அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறதுல நல்லா தெரியுது. இப்போ கரண்ட்டாக இருக்கிற பையர்ஸ் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்குது? ஸோ அவுட் ஆஃப் திஸ் 25 இயர்ஸ் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன மாதிரி இருந்தது, பையர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன மாதிரி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? ஸோ அது எப்படி வித்தியாசப்படுது? இல்லை, இப்போ நீங்கள் 20 இயர்ஸ்க்கு இருந்த பையர்ஸ்க்கும் இப்போ இருக்கிற பையர்ஸ்க்கும் பயங்கர சேஞ்சஸ் இருக்குது. அவங்களுடைய மெயின் கிரிட்டேரியா வந்து மாறாமல் இருக்குன்னு தவிர, ஆனால் அவங்களுடைய மனநிலை வந்து பயங்கரமாக மாறி இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அன்றைக்கி நம்மக்கிட்ட இருந்த சோசியல் மீடியாவோ இந்த நெட்வொர்க்கிங் சிஸ்டமோ கிடையாது. இப்போ நாங்கள் வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி, சார் இங்கே வாங்க சார், பிளாட் வந்து பெருங்குடியில் இருக்குது அப்படின்னா எவ்வளோ தூரம் கேட்பாங்க. என்ன சார் கிட்ட வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சார், போயிடலாம் சார். நாங்கள் சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்க மாதிரி தான். ஸோ நாங்கள் கூட்டி போவோம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பார்ப்பாங்க, செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி சொல்ல முடியாது. எங்கே சார் இருக்குது அப்படின்னா பக்காவாக செங்கல்பட்டில் என்ன வில்லேஜில் இருக்குது, எந்த பக்கத்தில் என்ன ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜ் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கையில் இருக்குது. ஸோ அப்போது வந்து அவங்ககிட்ட நம்ம வந்து இருக்கிற ஃபேக்டை மட்டும் சொல்லி, அந்த லேண்ட் இப்படி இருக்குது, அது அப்ரூவல் இருக்குது, என்ன ஃபேக்ட் இருக்கோ அதை மட்டும் சொல்லி நம்ம சேல்ஸ் பண்ணால் போதும். ரெண்டாவது வந்து மக்கள் வந்து இன்றைக்கி எப்படி இருக்காங்கன்னா, வந்து கையில் பணம் இருக்கும், இந்த பணத்துக்கு லேண்டு வாங்கணும், நம்ம வச்சிடும் அப்படி இருக்கும். இப்போது அப்படி இல்லை. மக்கள் வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதை அனலைஸ் பண்ணுறாங்க. அப்படி அனலைஸ் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரியான இதெல்லாம் பார்க்குறாங்கன்னா, அதுக்கு மெயினாக வந்து ஒரு கேரி கில்லர்னு சொல்லி ஒரு ஆத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு முக்கியமான 3 விஷயம் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, சிடிஎன் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பையர் வந்து பிளாட் வாங்கணும். சிடிஎன் என்ன? சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிரிட்டேரியா. கிரிட்டேரியானா உங்களுக்கு என்ன ப்ரைஸில் வாங்குகிறோம், என்ன பிளாட் வாங்க போகிறோம், கமர்ஷியல் பிளாட்டா, ரெசிடென்ஷியல் பிளாட்டா,
இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டா, என்ன மாதிரி பிளாட் வாங்க போகிறோம், அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ரைஸில் வாங்குகிறோம், எந்த லொக்கேஷனில் வாங்குகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதை பார்த்து இதை அனலைஸ் பண்ணால் தான் அந்த சியை வந்து நம்ம பூர்த்தி பண்ண முடியும். அதுக்கப்புறம் டேர்ம்ஸ், என்ன டேர்ம்ஸ் வாங்க போகிறோம். இப்போ வந்து லோன் வாங்கி பண்ண போகிறோமா, இல்லை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறோமா, இல்லை வந்து நகைகள் வச்சு அடமானம் வச்சோ இல்லை விற்றுட்டோ இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ண போகிறாங்களா. அதுக்கப்புறம் ப்ரைஸை வந்து எப்படி பார்கெனிங் பண்ணி வாங்க போகிறோம். ஸோ இதெல்லாம் இருக்குது. அதுதான் வந்து டேர்ம்ஸ். மூணாவது மிக முக்கியமானது நெட்வொர்க்கிங். இதுதான் சிடிஎன். இந்த நெட்வொர்க்கிங் என்னென்னா, நம்ம யார்கிட்ட வாங்க போகிறோம். கம்பெனிஸ் மூலிமா வாங்க போகிறோமா, இல்லை வந்து மீடியேட்டரி மூலிமா வாங்க போகிறோமா, இல்லை டைரெக்டாக செல்லர்ட்ட வாங்க போகிறோமா, இது முக்கியம். ஏன்னா இது எல்லாமே வந்து அந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு புரோக்கர்ட்ட வாங்க போகிறீங்கன்னா ஒரு ப்ரைஸ் இருக்கும். இதே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கம்பெனிஸ் மூலிமா போகிறீங்க அப்படின்னா அவங்க டெவலப் பண்ணி அவங்க ஒரு ப்ரைஸில் சேல்ஸ் பண்ணுவாங்க. எப்போவுமே நம்ம ப்ரைஸ் வாங்குறது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸை காட்டிலும் கம்மி. இப்போ 1000 rupees இன்றைக்கி ஸ்கொயர் ஃபீட் போயிட்டுருக்கு அப்படின்னா, வாங்கும்போது அவங்க ப்ராஃபிட்டோடு வாங்கினா தான் அது ஃப்யூச்சர்லேயும் நல்ல டெவலப்மெண்ட்டும் நல்லா அவங்களுக்கு அப்ரிஷியேஷன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கிரிட்டீரியாவில் தான் சிடிஎன், இந்த கிரிட்டீரியாவில் தான் இன்றைக்கி மக்கள் வந்து நிறைய அனலைஸ் பண்ணி பிளாட் வாங்குறாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும். அதை வந்து இப்போ தெளிவாக முடிவெடுக்கிற திறன் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் ஒரு இல்லை ஜென்ரலாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஐடியாஸ் என்ன சொல்லலாம், இல்லை என்ன விஷயங்களை அவங்க மனசில் வச்சுக்கணும்? ஃபஸ்ட் டைம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறவங்க வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன்ஸ், எந்த மாதிரி லொக்கேஷன்ஸ், அவங்களோட பட்ஜெட் என்ன, அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி லொக்கேஷன்ஸ் என்ன, அந்த லொக்கேஷன்ஸில் நம்ம வந்து சரௌண்டிங்ஸ் என்ன இருக்குது, டெவலப்மெண்ட் என்னென்ன இருக்குது. ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு ஏரியா டெவலப் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஐடி கம்பெனிஸ் அதிகமாக வந்தால் டெவலப் ஆகும். இல்லைனா சிப்காட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல்ஸ் நிறையா வந்தால் வரும். மூணாவது ஏர்போர்ட், ரோடு ஃபெசிலிட்டிஸ், அவுட்டர் ரிங் ரோடு, இன்னர் ரிங் ரோடு, இந்த மாதிரி ரோட்ஸ் இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி வரும். ஸோ எந்த மாதிரி இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், ஸோ அதை பார்த்துக்கணுங்க. அப்போ ப்ரைஸ் என்னன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ரூவல் இருக்கா. மெயினாக வந்து இன்றைக்கி அப்ரூவல் இல்லாமல் எந்த லேண்டும் வாங்கக்கூடாது. ஏன்னா அது வந்து அப்ரூவல் சிஎம்டியோ இல்லை டிடிசிபிலையோ அப்ரூவல் வாங்கணும். அந்த அப்ரூவல் வந்து ரெராவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா, ரெரா ரூல்ஸ் படி இருக்கா, இப்படிலாம் செக் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் மெயினாக செக் பண்ணணும். ஏன்னா டாக்குமெண்ட் பார்க்காம நிறைய பேர் இன்றைக்கி வாங்குறாங்க. டபுள் டாக்குமெண்ட் வாங்குறாங்க, புறம்போக்கு லேண்ட் வாங்கிறாங்க, ஏரியை வாங்கிடுறாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ டாக்குமெண்ட் செக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரெவன்யூ ரெக்கார்ட் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து தான் ஒரு பையர் வந்து ஒரு லேண்டை வாங்கணும். வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க யோசிக்க வேண்டியது, இப்போ வந்து நீங்கள் ஒரு கிண்டிலேயோ இல்லை வேளச்சேரியிலையோ அந்த மாதிரி இடத்துல வாங்கினா அப்ரிசியேஷன் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஆல்ரெடி வந்து அது 4 crores 5 crores போயிடுச்சு, அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா. ஸோ இல்லை நம்ம சென்னையை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் போனால் என்ன போக்குவரத்து வசதிகள் எப்படி இருக்குது, மெட்ரோ இருக்கா, இல்லை ரயில் போக்குவரத்து இருக்கா, இல்லை பஸ் போக்குவரத்து இருக்கா, அந்த இடத்துல என்னென்ன இருக்குது, என்னென்ன வருது, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன வருது, இதெல்லாம் பார்த்து தான் அவங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஒரு சாமானியான மனுஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் இருப்பாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு. ஸோ எனக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா ஓகே இது வாங்குங்க, இது நல்லா இருக்குது அப்படின்னு ஜென்ரலான ஆஸ்பெக்ட் சொல்லுவாங்க. இதில் இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்குது, இதில் இது இருக்குது, அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ளஸஸ் தான் சொல்லுவாங்க. நம்ம மைனஸ் நீங்களே சொல்லுங்கன்னு கேட்டால் கூட ஒரு 2 விஷயம் சொல்லுவாங்க, ஆனால் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லிடுவாங்க. பட் இந்த அப்ரூவல்ஸ் எல்லாம் இருக்கா, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கான நமக்கு சோர்ஸஸ் என்ன? ஜென்ரலாக ஒருத்தங்க யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நானே செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழிகள் இருக்குது? இல்லை இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எந்த வித வசதிகள் இல்லை. நீங்கள் நேராக ஒரு லேண்டு வாங்கணும்னா விஓட்ட போய் பார்க்கணும், தாசில்தார் ஆஃபீஸில் போய் பார்க்கணும், இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை அந்த லேண்டை சேல்ஸ் பண்ணுற செல்லர்கிட்ட கேட்கணும், இல்லை என்ன கம்பெனி சேல்ஸ் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட தான் அதை டீட்டெயில்ஸ் வாங்க முடியும். இன்றைக்கி அப்படி கிடையாது. நீங்கள் அப்ரூவல்ஸ் பற்றி செக் பண்ணணுமா, சிஎம்டி அப்ரூவல்னா ஆன்லைன்லேயே இருக்குது, டிடிசிபிக்குனா ஆன்லைன்லேயே இருக்குது. அதேமாதிரி பட்டா ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணணுமா, அதோட டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக இப்போ பட்டா வெரிஃபிகேஷன் இருக்குது, சிட்டா அடங்கல் பார்க்கலாம், அது லிஸ்ட்டில் என்ன பேர் இருக்குது, இதை எல்லாம் செக் பண்ணலாம். எல்லாமே ஆன்லைனில் அவங்க வீட்டில் அவங்கவுங்க ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப் மூலியமாகவோ நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி எதுவும் இல்லை, செக் பண்ண முடியல, நீங்கள் சொன்ன மாதிரி பாமரர், அவர் எழுத படிக்க தெரியாதவர் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறாருன்னா சேவை மையங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல சேவை மையங்கள் இருக்குது. அந்த மையங்களில் போயிட்டு பட்டா செக் பண்ணலாம், நீங்கள் லிஸ்ட்டு செக் பண்ணலாம், அப்ரூவல் செக் பண்ணலாம். இதெல்லாம் போய் செக் பண்ணி தான் கண்டிப்பாக வாங்கணும். ஏன்னா செக் பண்ணாமல் இன்றைக்கி எந்த ஒரு லேண்டும் எந்த ஒரு பில்டிங்கும் எதுவும் பண்ணக்கூடாது. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த பில்டரோ இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி கம்பெனிஸோ அவங்க வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் இன்றைக்கி வாங்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து மினிமம் வந்து சிஎம்டிஏ ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா 24 feet ரோடு இருக்கணும், 30 feet ரோடு இருக்கணும், ஒரு பார்க் இருக்கணும், ஷாப்ஸ் விடணும், கமர்ஷியல்ஸ் விடணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. சில பேர் வந்து பார்க்கவே பிளாட்டாக போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க, சில பேர் கமர்ஷியல் இடத்த பிளாட் போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆன்லைன் செக் பண்ணோம்னா இன்றைக்கி எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும்.
செக் பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் வாங்கக்கூடாது. பர்ஃபெக்டாக சொன்னீங்க. ஏன்னா இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்படி செக் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறதுனால எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருந்தே ஃபோன் ஒரு லேப்டாப்ஸில் செக் பண்ணுறது மூலமாக எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கைப்பட இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம அடுத்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம்.